டெஸ்டிங் டிஸார்டர்ஸில் வர எம்சிக்யூ சால்வ் பண்ண கஷ்டப்படுறீங்களா? நான் சொல்கிற இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். ஃப்ளாஷ் கார்ட் சீரிஸ் எம்சிக்யூ சால்விங் ட்ரிக்ஸ்க்கு நம்ம பேஜ் பிஹெச்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஃப்ளாசிட் புல்லா கொடுத்துருக்காங்களா இல்லை டென்ஸ் புல்லா கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். ஃப்ளாசிட் புல்லா கொடுத்துருந்தாங்கன்னா அது இன்ட்ரா எபிடமல் ஸ்பிளிட் நிக்கோல்ஸ்கி சைன் பாசிட்டிவாக இருக்கும். ஃப்ளாசிட் புல்லா வந்து ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான். பெம்பிகஸ் வல்கேரிஸாக இருக்கும், இல்லாட்டி ஃபோலியேஷியஸாக இருக்கும். நெக்ஸ்ட் மியூக்கோசல் இன்வால்மெண்ட் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். மியூக்கோசல் இன்வால்மெண்ட் இல்லைன்னா அது பெம்பிகஸ் ஃபோலியேஷியஸ். இது வந்து செபோரிக் ஏரியாஸில் இருக்கும். இதில் புல்லா ரொம்ப ஃப்ளாஷிதாக இருக்கிறதுனால ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ஸ் இல்லாட்டி க்ரஸ்டாக தான் இருக்கும். இது டெஸ்மோக்ளைன் 1 ஆன்டிபாடி பாசிட்டிவாக இருக்கும். மியூக்கோசல் இன்வால்மெண்ட் இருந்தால் அது பெம்பிகஸ் வல்கேரிஸ். இதில் பெயின்ஃபுல் எரோஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டெஸ்மோக்ளைன் 3 ஆன்டிபாடி பாசிட்டிவாக இருக்கும். அதுவே டென்ஸ் புல்லாவாக இருந்தால் அது சப் எபிடமல் ஸ்பிளிட்டாக இருக்கும். நிக்கோல்ஸ்கி சைன் நெகட்டிவாக இருக்கும். அதுவே டென்ஸ் புல்லானா ரெண்டு பாசிபிலிட்டிஸ். எல்டர்லி இச்சிங் இருந்தால் அது புல்லஸ் பெம்பிகாய்ட். புல்லஸ் பெம்பிகாய்டில் புல்லா ஸ்ப்ரெட் சைன் பாசிட்டிவாக இருக்கும். BP1 ஆன்டிபாடி பாசிட்டிவாக இருக்கும். இதுவே குரூப்டு வெசிக்கல்ஸ் கட் இஷ்யூஸ் இருந்தால் அது டெர்மடைட்டிஸ் ஹெர்பெட்டிஃபார்மிஸ். இது டிரான்ஸ்குளூட்டமினேஸ் ஆன்டிபாடி பாசிட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ ஒரு சேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.